நாங்களே மன உடைச்சல்ல வரோம். பேட்டி கொடுக்குறப்பா விட்டுருவோம். தயவு செய்து சிஎஸ்கே பேன் பண்ணிருக்கோம். ஏன் ப்ரோ சிஎஸ்கே பேன் பண்ணிருக்கோம். ஏன் ஆனா அவ்வளவு அருமையா ஆடுறா. தூக்கம் வருது மேட்ச் பாக்கிறதுக்கு. எனக்கு விட்டுருவோம். பாலாங்க விட்டுருங்க. அவங்கள பேட்டி யாரு கப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னோட இது பாத்தீங்கன்னா டெல்லிக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டெல்லியா? ஆமா, டெல்லிக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆர்சிபி டிஃபெண்டிங் சாம்பியன். புதுசா சும்மா உங்களுக்கே தெரியும் டீம் ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கண்டிப்பா கப் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி கப் அடிக்குது. சும்மா குத்துறவங்க கப் அடி. சும்மா ஓசில குத்து கப் அடிச்சுன போதுல கீழே பண்ண குத்துற வாயில வச்சுட்டு போயிருந்தவங்களுக்கு கப்பை கொடுக்குது. கப்படி துப்பில அப்புறம் கப்பு கேட்கறேன். கப்பை பத்தி சும்மா குத்துதா டோனி. சும்மா குத்துதாது 17 வருஷத்துக்கு சும்மா குத்து டோனி ஆச்சு. டோனி ஏன் வேணான்ட்டு குத்தாருனா கதை இருக்குது. ஆமா, அதனாலதான் குத்துது டோனி. டோனி ஏன் வரல கூட வரலன்னா யாரையும் எடுக்கணும்னு அவர் 2 எடுப்பாரு. எடுக்கிறா சொல்லிட்டாருல. அப்ப மேட்ச்ல இப்போ 2 மேட்ச் தோத்துறாங்களே. இன்னும் எனக்கு போற மேட்ச்ல ஜெயிக்கிறது நாங்க தான். கப் அடிக்கிறது நாங்க தான். பார்க்க தான் ரிவெஞ்சு வர மாதிரி இருக்கும். கப்பை பெங்களூர் அடிக்கிறது மொக்கா கதை. ஒத்து ஒரே வாய்ப்பு தான். ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அவ்வளோ போய் சாவ வச்சிட்டாங்க. வேற பாதி பேர் சாவ வச்சிட்டாங்க. நாங்கள் 5 கப்பு சாவடி. ஒரு ஆள் சாவலையே. ஒரே கப்புக்கு 47 பேர் சாவ வச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஒரு கப்பை அச்சாங்க. வாங்க வந்து ஓசியில் வாங்கின போன கப்பு அது. அது டீ கப்பு. அதெல்லாம் இவங்க பேசினாங்க. நைட்டு சும்மா குத்த கப்பு நைட்டு. பேரை மாத்தின கண்டிப்பா நான் பாப்பேன். நீ பாப்பேன். நான் உன்னை போதுனா கேட்பேன். உன்னை அப்புறம் நான் உன்னை கேட்பேன். அப்புறம் அந்த மாதிரி தோத்துறாங்கன்னா சிஎஸ்கே கூட நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். போதுமா? நேரத்துல சத்தியமா சொல்றேன். மொட்டை அடிச்சுறேன். சிஎஸ்கே பெங்களூர் தோத்துச்சுன்னா மொட்டை அடிச்சிருவேன். அதே பெங்களூர் சிஎஸ்கே தோத்துச்சுன்னா என்ன பண்ணி சேர்த்துக்கிறியா? நான் கடைசிமா அத்து சொல்லுமா? எடுத்துக்கிறேன். போட்டோ அனுப்ப. நான் அதே மாதிரி போட்டோ அனுப்புவேன். நான் புச்சி போனேன். நான் எல்லாம் சரியமா போவேன். ஃபர்ஸ்ட் டீம் மாதிரி இல்ல சிஎஸ்கே. இப்போ கொஞ்சம் புது பிளேயர் எல்லாம் இறக்கி இருக்காங்க. அதனால ரொம்ப கொஞ்சம் சிரமப்படுறாங்க. நம்ம டீம் போல யாருமே இல்ல. கொஞ்சம் பிளேயர்ஸை மாத்தி ஆடினா கொஞ்சம் நல்லா இருக்கும் சிஎஸ்கேக்கு. அதுதான் சிஎஸ்கேக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பாங்க. நாங்க பாதுகாப்பு தான். கப்பு அவங்களுக்கு தானே. அவங்கள்தான் சும்மா குத்தா கப்பு. அது அவங்கள்தான் முடிஞ்சு போச்சு. சுகாசினி ரொம்ப நல்லதே இல்லாமல் ப்ரோ. இந்த மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச் ரொம்ப பெட்டராக விளையாடிட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவோம். 100% வின் பண்ணுவோம். இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா டெபிக்கு டெடிகேட் பண்ணிருக்கலாம். தோத்துட்டாங்க. பரவாயில்ல. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து டெடிகேட் பண்ணிடலாம். ஓகே, சிஎஸ்கே எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த ஃபீல்டிங் இது 2 இம்ப்ரூவ் பண்ணா போதும். அந்த ஓப்பனர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சாம்சன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விளையாடணும். இப்போதான் டீமுக்குள்ள வந்திருக்காரு. பரவாயில்ல. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். நல்லா விளையாடுவாரு. ஓகே, இந்த வருஷம் கப்பு யாருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷத்துக்கு ப்ரோ 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்னு எம்ஐ. மற்றபடி இந்த ஒரு கப்பு 2 கப்பு அடிச்சவங்களாம் 5 கப்பு அடிச்சுட்டு வந்து பேசிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஈக்குவலா வந்து சொந்த போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நானே சிஎஸ்கே டிஷர்ட் மேல போட்டுட்டு மேட்ச் தோத்துருமோன்ட்டு முன்னாடியே அவுத்துட்டு ஆர்சிபி டிஷர்ட் போட்டு வந்துருக்கேன் ப்ரோ. எதுவும் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ இந்த 2 மேட்ச் தானே தோத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமி கூட்டோன்னு சொல்லி சமாளிச்சு தான் ப்ரோ மேட்ச் பார்க்க வந்தேன். இந்த மேட்ச்ல என்னன்னு ப்ரோ சொல்றது? அதனால வெளில வரும்போது ஆர்சிபி டிஷர்ட் போட்டு வந்துட்டேன். அந்த டிஷர்ட் காட்டுங்க. சிஎஸ்கே ப்ரோ. சிஎஸ்கே டிஷர்ட் வெளியே தெரியக்கூடாது மறைச்சு வச்சுட்டு வந்துருக்கேன் ப்ரோ. ஏன் ப்ரோ தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க ப்ரோ? கஷ்டமா இருக்கு ப்ரோ. தலை இல்லாம. சிஎஸ்கே சேஞ்ச் பண்ணா எதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? கேப்டன்சி எல்லாம் பக்காவா தான் ப்ரோ இருக்கு. பிளேயர்ஸ் கொஞ்சம் பவுலர்ஸ் அப்டேட் பண்ணா கரெக்டா இருக்கும் ப்ரோ. ஓகே, பேட்டிங் கூட மேனேஜ் பண்ணிட்டாங்க. பவுலர்ஸ் அப்டேட் பண்ணா கரெக்டா இருக்கும். கிட்டத்தட்ட என்ன ப்ரோ? ருத்ராஜ் கைக்வாட் ப்ரோ. ஏன் ப்ரோ? மொத்தமாவே ருத்ராஜ் கைக்வாட் ப்ரோ. பிரியன் சாரி எப்படி ஆடினா நீங்க பாத்தீங்களா? ருத்ராஜ் எப்படி ஆடினாரு? அவன் வந்து கோலி ஃபேன் ப்ரோ. கோலி ஃபேன்ல ப்ரோ. எனக்கு தோனி பிடிக்கும். பஞ்சாப் ஆடுறத பார்த்தா சிஎஸ்சி கண்டிப்பா தோத்துருன்னு தெரிஞ்சிச்சு. எதுக்கு மனசு கஷ்டப்படணும்னு இப்பவே போயிட்டேன். கண்டிப்பா ஜெயிக்கல சிஎஸ்கே. அதெல்லாம் ஜெயிக்காது.
வீட்டுக்கு போயிடலாம். இவர் வந்து சிஎஸ்கே அரேபியன் நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து சஞ்சு நல்லா விளையாடுவாங்க. சோ கண்டிப்பா ஜெயிப்போம். தோனி சிஎஸ்கே தான். தோனி பேக் பஞ்சாபுக்கு சென்னை பெட்டி போட்டிருக்கு. bro why punjab ki பஞ்சாப் தானே ஜெயிச்சிருக்கு. அதுதான் பேட்டிங் சூப்பரா பண்ணாங்கண்ணா, பவுலிங் சரியில்லைண்ணா. பவுலிங் மாத்தினா தான் ப்ரோ நம்ம அடுத்த டாப் லெவலுக்கு வர முடியும். இது 4வது வாட்டி பேசுறேன். நாங்க தான் 4 வருஷமா ஜெயிச்சிருக்கோம். என்ன ப்ரோ அவன் 1000 பேசலாம். இங்க பாருங்க மேல என்ன இருக்குன்னு. இதுக்கு அடுத்து ஒண்ணும் பேச முடியாது. நட்சத்திரத்துக்கும் எதுக்கு சம்பந்தம் இருக்கா? ஏதாவது ஒண்ணு இருக்கா? இதனாலதான் பஞ்சாப் ஃபேனா இருக்காங்க. அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு என்னன்னே தெரியாது கிரிக்கெட்டை பத்தி. இனிமேதான் வந்திருக்காங்க. சரி ஆடணும், நல்லா ஆடணும், அதுவும் தப்பு கிடையாது. PhD முடிச்சு வந்தாங்க. நாங்க 4 வின் பண்ணிருக்கோம். அங்க ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஸ்டார் இங்க 4 இருக்குல்ல, 5 இருக்குல்ல, அங்க என்ன இருக்கு? மேல ஒரே ஸ்டார் இருக்கு. மேல ஸ்டார்லாம் கணக்குல கிடையாது ப்ரோ. ஸ்டார் நல்லா ஆனாங்க ப்ரோ. நல்லா பவுலிங் போட்டாங்க. சூப்பரா பவுலிங் போட்டாங்க. கண்டிப்பா வந்து டாப்ல தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரியே வந்து எப்பயுமே ஆடிட்டு இருக்கோம். மேட்ச் எனக்கு என்ன சொல்றது தெரியல. அவ்வளவுதான் அப்செட் ஆயிடுச்சு மொத்தமா சேர்த்து. தோனி இல்ல, பெரிய ஆள் யாருமே கிடையாது விளையாடுறதுக்கு. சுத்தம் போயிடுச்சு மேட்ச். எந்திரிச்சு வந்துட்டோம். எப்படியே ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு, வெளியே வந்துட்டோம் நாங்க. சரி கடைசி டைம்ல கூட ஜெயிக்கலாம், ஏதாவது ஒரு ஹோப் இருக்கு. சான்ஸே இல்ல சுத்தமா. அதனாலதான் வெளியே வந்துட்டோம் நாங்க எந்திரிச்சு. சிஎஸ்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டோட்டலா அந்த குரூப்பே சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன் பேட்டிங் லைன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே? பேட்டிங் நல்லா தான் இருந்துச்சு. தோனி குரூப்பா இருந்தா பிரச்சனை கிடையாது. வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்வளவு நேரம் உட்காந்து இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி பார்த்தது வேஸ்ட். பாஜி This year Punjab will win the cup. ਤੁਸੀਂ ਖੜੇ ਰਹੋ Paji, Punjab will win the cup. ਬਾਜੀ ਤੁਸੀਂ ਖੜੇ ਰਹੋ. Paji, There are bada not sara much stadium many. here. There are not No, many no matches. CSK spot. Much matches got completed. It has to be decided by a points table. So we cannot predict now only which will be winning. But I'm pretty much sure the top 3 contenders would be CSK, RCB and Punjab. बाजी इधर देखो. 1 2 3 4 5. Last वाला कब है? 5 छोड़ दो. Last वाला कब है? Last वाला कब है? No stars. Bro, last वाला है. इधर पीछे को. अरे भाई देखो हाँ देखो. Bro, अभी T20. अभी T20. The only thing I want to say to the audience, the people who are looking this video is, just see this. 5 stars. Listen, one second. Listen. बस Come and talk to me once your team has 5 stars. bro, Come and speak to me once your team has. लास्ट 3 मैच में एक नहीं जीते. लास्ट 5-6 मैच में सिर्फ एक जीते हो. लास्ट 6 मैच में We एक win जीते हो. trophies. We don't win matches. We directly win trophies. Bro, this year 5 stars. लास्ट ईयर कौन सी पोजीशन थी? हाँ लास्ट ईयर 5 stars. लास्ट ईयर पोजीशन कौन सी थी? लास्ट ईयर stars. पोजीशन कौन सी थी? 5 stars. लास्ट ईयर सीएसके की पोजीशन कौन सी थी टाइम टेबल में? We'll talk Point as table I've में- taken your Instagram. We'll talk after the ending of final match. We'll see Chennai winning, and you will post your story Okay, tagging okay. me. Done. Congratulations, Kasim. Congratulations, Chennai. Okay, अगर हम जीते तो फिर करना मैं कर congratulations. दूंगा. हाँ, कर दूंगा. मैं अभी भी कर दूंगा. करो. नाइस गेम पंजाब के. एक ப்ரோ உள்ள ஏதோ சிஎஸ்கே ஜெர்சி போட்ட மாதிரி இருக்கு உள்ள. இல்லையா அப்படிலாம் இல்லையா? ப்ரோ இது இப்பதான் வாங்கினேன். ஏன் ப்ரோ அதே போட்டு போலாம்ல? கொஞ்சம் கலாய்ப்பாங்க. கொஞ்சம் அதிகமா இருக்கு உள்ள விளையாண்டு இதை பார்த்துட்டு. கலாய்ப்பாங்க. வெள்ள பணம் ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ப்பாங்க. धोनी नहीं खेलेगा जब तक सीएसके नहीं जीतेगा. धोनी ऑलवेज बेस्ट, forever best. மேட்ச் வந்து அவங்க டிசர்வ் பண்ணிருக்காங்க. ஃபீல்டிங் மோசம், பேட்டிங் மோசம், bowling மோசம், நத்திங் பெர்ஃபெக்டா இல்ல. தோனி இல்லாது பெரிய ஆப்ஷன்ஸ் தெரியுது. நோ ஒன் இஸ் கண்ட்ரோலிங். ஒன்லி நூர் அகமதோட bowling தான் ஓரளவுக்கு சுமாரா இருந்தது. எங்க மூஞ்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி விளையாடி இருப்பாங்கன்னு. அந்த சோகத்துல வரும். So, 2 மேட்ச் தானே விளையாண்டுருக்காங்க. 2 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. ஆமா பட் இதுல நிறைய ஸ்கோர் அடிச்சு கொடுத்திருக்காங்க. It was really good. Yeah, it was, and it's my first show. It was really good. But yeah, we lost. It's okay. CSK. CSK lost 5-6 wickets. Very bad happened.
எல்லாம் பேரிகார்டு போவாங்க, மெயின் ரோடு போவாங்க. சரியா இருந்தது அங்கிள், ஆனா எதிர்பார்த்த மாதிரி முடியல, அதுதான் கஷ்டமாயிடுச்சு. அவங்க எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 10 to 15 ரன்ஸ் எடுத்துருக்கலாம். ரன் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அதனாலதான். அது இல்லாம பவுலிங் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். சொல்லுங்க. இவங்க bowling வச்சுட்டு 300 அடிச்சாலும் சேஸ் பண்ணிடலாம், எவ்வளவு அடிச்சாலும் சேஸ் பண்ணலாம் ப்ரோ. பி கான்ஃபிடென்ட். ஈசாலா கப் நம்து. நான் பிறந்து வளர்ந்த எல்லாமே மதுரை தான். பட் வந்து எனக்கு ரொம்ப 2008ல இருந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டட் டீம் தான் பஞ்சாப் தான். என்னோட ஃபேவரட் ஐகான் வந்து யுவராஜ் சிங் தான். ஸோ யுவராஜ் பார்த்து தான் ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ யுவராஜ், சங்கக்காரா, ஜெயவர்தன் இவங்கெல்லாம் இருந்து இப்போ வளர்த்த டீம் பஞ்சாப் கிங்ஸ். அப்போ கிங்ஸ் வேர்ல்ட் பஞ்சாப், இப்போ பஞ்சாப் கிங்ஸாக மாறி இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாருமே கேட்பாங்க, ஏன் வந்து தமிழ்நாட்டில் இருந்துட்டு வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணாம பஞ்சாப் சப்போர்ட் பண்றீங்கன்ட்டு. பட் பஞ்சாப் மேல இருக்க எனக்கு அஃபெக்ஷனேட் வந்து எவ்வளவு வார்த்தையால சொன்னா அந்த அளவு எனக்கு பஞ்சாப் ரொம்ப பிடிக்கும். சீரியஸ்லி லைக் பஞ்சாப் மீன்ஸ் ஃபேமிலி டு மீ ஆக்சுவலி. சிஎஸ்கே தோத்துக்கு பேட்டிங் இஸ் ஃபைன் ப்ரோ. They need to improve their bowling. They need to concentrate on the fast bowlers. Spin is exceptionally good, but fast bowling வந்து they need to improve it seems. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஆஸ் யூஷுவல். ஒரு 5 காம்பினேஷன் தான் மேக்ஸிமம் வைக்க முடியும் பவுலிங்கில். 5 பேரையும் மாற்றணும். ஸோ 5 பேர் பேக்கப் கூட கிடையாது நம்மளுக்கு. ஸோ என்ன பண்ணுறது, தோனி வந்தால் தான் சம்திங் ஐடியா பண்ணால் தான் எதாவது பண்ண முடியும். ஒன்று ஃப்ளெமிங்கை மாற்றணும். ஸோ அது ரொம்ப பழைய இன்னும் தாட்லேயே இருக்கார் அவர் ஒன்றும். ஸோ அதனால் வச்சு ஒன்றும் பண்ண முடியல. அவர் கம்பேக் பொறுத்து இது மாதிரி பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். சிஎஸ்கே தப்பு தான் ப்ரோ. சிஎஸ்கே இந்த சீசன் தவறா இருக்கு ப்ரோ. ஏடா விடமா இருக்கு. ருத்ராஜ் சரியில்லை ப்ரோ. ஆளு கொஞ்சம் மயக்கத்துல வந்து ஆடுறாரு. பெட்டர் தான். அதை சொல்ல போனா ஒரு சில சேஞ்சஸ்லாம் இருக்கு. ராவிஸ், டோனி எல்லாம் கொஞ்சம் உள்ள வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி அடுத்த மேட்ச் ராவிஸ் வருவாப்லன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆர்சிபில உர்வில் பட்டேல் அது மாதிரி எடுத்துட்டு வரலாம். ஃபீல்டிங் ப்ரோ லாஸ்ட் ஓவர்லாம் வைட் ஆக்கர் போறாங்க, ஆனா இதுக்கு அந்த ஃபீல்ட் வைக்க மாட்டாங்க. இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கலாமா ப்ரோ? ஒரு ஜெயிச்சிருக்கலாமான்னு சொன்னீங்கன்னா ஒரு 16வது ஓவர்ல கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், கண்டிப்பா ஷுவரா சொல்லலாம். அவங்க வந்து கேமை வந்து எப்படி எடுத்துட்டு போனாங்கன்னா, வின் பண்றதுக்கு எய்மே கிடையாது, அப்படி கொண்டு போறாங்க. ஏதோ போடணுமேன்னு போடுறாங்க. 6 பால் வீசணுமே, 6 பால் போடணுமேன்னு போடுறாங்க. என்ன சொல்றது, இந்த டீம் இப்போதைக்கு சர்ஃப்ராஸ் கான் நல்லா ஃபீல்டிங் பண்ணாப்ல, பேட்டிங் ஆடினாப்ல. ஒரு 3rd டவுன் அது மாதிரி ஆட வைக்கலாம் அவரை. பண்ணக்கூடாது. ஆமா, ஆயுஷ் மாத்திரையும் சாம்சனும் பண்ணலாம். இல்லாட்டி ருத்துவும் ஆயுஷ் மாத்திரையும் வரலாம், சஞ்சு வந்தவங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து எப்படியும், ஏன்னா அவங்க 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு. அதுக்கப்புறம் வரவங்க எல்லாம் சின்ன பசங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. பெட்டர் தான் கண்டிப்பா. அடுத்த மேட்ச் ஆர்சிபியா. சிஎஸ்கே தோத்ததுக்கு மெயின் ரீசன் வந்து ஃபீல்டிங்ல டிசிப்ளின் இல்லை. ஏன்னா ருத்து ஒன்று சொல்றாரு, சஞ்சு ஒன்று சொல்றாரு, ஃபீல்டர்ஸ் ஒரு மாதிரி பண்றாங்க. இப்படி இல்லாம 3 பேரும் ஒரு என்னது, ருத்துவும் சஞ்சுவும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி ஃபீல்டிங் செட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிசிப்ளினா இருக்கும். ஏன்னா தோனி இருக்கும்போது ருத்து கேப்டன் பண்ணாலும் அந்த ஃபீல்டிங்ல ஒரு டிசிப்ளின் இருக்கும். தோனி கண் பார்வையாலே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாரு. பட் இது அது இன்னைக்கு அந்த மேட்ச்ல அதை லேக் ஆயிடுச்சுன்னு நான் பாக்குறேன். இந்த வருஷம் ஃபைனல் வந்து பஞ்சாப் போறதுக்கு சான்ஸ் அதிகம். பஞ்சாப், மும்பை. Match was super good and the bowling was little bit not that great, but according to the pitch the team played very well. And the only thing which is like pending or which is like yet to come is Sanju Samson's form and Devil Brevis coming and batting to the team, and he will add up somewhere around some 30 to 40 runs. And Devil Brevis that will be the fire team, and you will see the best of CSK starting from 3rd or 4th match of CSK. எங்களுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இடையில டிவிக்கேன்றதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. போலிங் பண்றது அன்சுல் கம்போஸ். 4 ஓவர் பெண்டிங் இருக்கு, வந்துட்டேன். சரி அதுலயாவது ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுலயும் பண்ணல. சரி, நான் சிஎஸ்கே ஃபேன் தான். நான் வந்து ஜெயிச்சாதான் சப்போர்ட் பண்ணுவேன்லாம் இல்லை. பட் அதுக்குன்ட்டு நீங்க 250 ரன்ஸ் டார்கெட் வச்சுட்டு 270 ரன்ஸ் கொடுத்தா என்ன பிரயோஜனம்? ஆக்சுவலா பவுலிங் லைனப்பும் மெஸ்டப்பா இருக்கு. மேட் என்ட்ரி வந்து செகண்ட் ஓவர்லயே 20 ரன்ஸ் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலா அதுலயே மொமெண்டம் போச்சு. பட் இருந்தாலும் வந்து கேம்குள்ள கொண்டு வர வச்சது மேட் என்ட்ரி தான். பட் அடிக்கிறாங்க, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட முடியல. இப்போ நான் வெளியே வரும்போது 27 ரன்ஸ் இன் 24 பால். நான் வெளியே வரும்போது ஒரு வைடு, அதுக்கப்புறம் ஒரு நோ பால், இப்போ ஒரு நோ பால். இருக்கிறதுல டீசெண்டா பவுலிங் பண்ணது அன்சுல் கம்போஸ் தான். ராகுல் சார் நம்ம லாஸ்ட் 2 ஓவர்ல அதிகம் அடிச்சு வெளுத்துட்டாங்க. தெரியல, ரொம்ப ஹோப்ஸோட தான் வந்தேன். ரொம்ப அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
சிஎஸ்கேக்கு. இப்போ என்ன பண்ண முடியும்னா நெட் ரன் ரேட்டை கொஞ்சம் வந்து சேவ் பண்ண முடியும் இதை வச்சு. இப்போ லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து தோத்தாலும் கொஞ்சம் ஏதோ அடிச்சுட்டு தோத்தோம், பவுலிங் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்தோம் தான் போன மேட்ச் விட கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. ஓகே, இந்த வாட்டி யாரு கப்புன்னு நினைக்கிறீங்க? டூ ஏர்லி, ரொம்ப சீக்கிரமா இது இருக்கும் நான் சொல்றது. பட் சிஎஸ்கே கஷ்டம் தான், பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் புஷ் பண்ணலாம், கொஞ்சம் நல்லா இன்னும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணா. பட் இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஹை சான்சஸ் வந்து மும்பைக்கு தான் இருக்கு. மும்பை தான் ரொம்ப நல்லா ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சை சூப்பராக ஆடினாங்க, நாளைக்கு அவங்களுக்கு தான் மேட்ச். ஆர்சிபி ஆடி இருக்காங்க, ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் தெரியல, பட் ஸ்டில் அவங்களோட காம்பினேஷன் என்ன இருக்க போகுதுன்னு தெரியல சண்டே மேட்ச். அண்ட் இன்னும் ஹேசல்வுட் வரல, அதனால நான் இன்னும் ஹேசல்வுட் இன்னும் கேம் பிளேயிங் லெவல்ல இல்லை. ஸோ இப்போதைக்கு மும்பை அண்ட் சென்னை வரணும்னு வேண்டிக்கிறேன். பட் ஆஸ் அ ஃபேன் ஸ்டில் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்ல கஷ்டம். நம்பர் 7 இருந்தாதான் ஆட்டமே ஹெவன். ஓகே, இந்த மேட்ச் தோத்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, ஆட்டம் வந்து தோக்கிறது ஜெயிக்கிறத பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்லா ஆடணும். சிஎஸ்கேவில் பவுலர்ஸ் இல்லை, பவுலர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருந்துருப்பாங்க. ஓகே, இந்த வருஷம் கப்பு யாருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் கப்பு கண்டிப்பாக சிஎஸ்கே. ஓரளவுக்கு இருந்தது, ஃபீல்டிங் ரொம்ப வேஸ்டா இருந்தது. அங்க போய் பார்த்தா ஃபீல்டிங்ல எல்லாருமே ஒரு மரம் மாதிரி நிக்கிறானுங்க, பால் கிட்ட வருது ஒரு கேட்சை விட்டுறாங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை சுத்தமா. அதுக்கப்புறம் பவுலிங் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, பேட்டிங்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, விக்கெட் கீப்பர் நல்லா, ரன் அவுட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. மீதி எல்லாமே வேஸ்ட் தான். எனக்கு இது டீமே இப்போ பிடிக்கல. ஆர்சிபியோட நல்லா ஆடுறது பிளேயர் நிறைய பேர் இருக்காங்க, இது ரொம்ப மட்டமா இருக்கு. இப்போ இந்த வாட்டி ஃபார்ம்லயே இல்லை, ரொம்ப ஃபார்ம்லயே இல்லை, வேஸ்ட். இப்போ தோனி, ஜடேஜா அந்த மாதிரி இருந்திருந்தா பரவாயில்ல, இதுல யாருமே இல்லை, ஒரு மாதிரி இருக்கு. இது சிஎஸ்கே மாதிரியே இல்லை, ஒரு வேஸ்ட் டீம் மாதிரி இருக்குது. ரொம்ப மோசம் தான், ஆனா பரவாயில்ல, யானைக்கே அடிச்சிருக்கும் பாத்துக்கலாம். இவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பவுலிங்கே இல்ல, நான் சீசன் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் பவுலிங் இல்ல. நீங்க வந்து 6வது கப் அடிப்பாங்கன்னா இந்த பவுலிங் பார்த்ததுக்கு அப்புறம் சண்டே எங்களோட மேட்ச் இருக்கு, நீங்க சொல்லுங்க ஜெயிப்பாங்களா? இந்த பவுலிங் பஞ்சாப் அடிக்க முடியல ப்ரோ. கேட்டா 5 கப்புன்னு வருவான். நான் வந்து கப்பை பத்தி பேசுறேன், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. பவுலிங் இல்ல, லைக் அந்த சேஞ்ச் ஒழுங்கா பண்ணல, ஸ்பின்னர் இல்ல, ஸ்பின் ட்ராக் இல்ல, எதுவுமே இல்ல. கேப்டன் வந்து தோனி எப்படி டெஸ்ட் மேட்ச் ஆனா அந்த கேக்வாட் டெஸ்ட் மேட்ச் அடிக்க போறாங்க. சென்னை வந்து பேட்டிங் பிட்ச், அது நல்லா தெரிஞ்சிச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பின் பிட்ச், இப்ப நான் 3 ஸ்பின்னர் வச்சு ஆடுறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியா தெரியுது. நான் இத்தனைக்கும் நான் மும்பை ரசிகர், அதனால எங்களுக்கு சென்னை தோற்றனால கவலையே கிடையாது. ஜாலி இல்ல, இது உண்மையான ஒரு விஷயம். பேட்டிங் பிட்ச்ல போய் 3 ஸ்பின்னர் வச்சு ரொம்ப டெக்ஸ்ட் புக் வைஸ் போறாங்க. ஒருத்த அடிக்கலான்னு தெரிஞ்சு அவனையே பவுலிங் கொடுத்து 12 ஓவர் வரை சிங்கிளே ஆடுறாரு. என்ன பவுலிங்? 11 பிளேயர் தான், 3 பிளேயர் தான் ருத்ராஜ் பேச்ச கேக்குறாங்க, மித்தபடி யாரும் கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சென்னை இந்த வருஷம் கப்பு யாருக்கு? எங்களுக்கு இல்ல, 200 அடிச்சு ஜெயிக்க முடியல, போலிங் சரியில்லை ப்ரோ. எதுவும் பண்ண முடியாது ப்ரோ, ஸ்குவாடே சரியில்ல. நீங்க ருத்ராஜ் அவங்களெல்லாம் பிளேம் பண்ணவே முடியாது. பிளேயர்ஸ் இண்டிவிஜுவலா பிளேம் பண்ணாம ஸ்குவாட் மேனேஜ்மெண்ட்டை பிளேம் பண்ணுங்க, அதான் கரெக்டா இருக்கும். ஓகே, ஏதாவது சேஞ்ச் பண்ணனும்னா என்ன சேஞ்ச் பண்ணனும்? சிஎஸ்கே ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் இருந்தது, ஜேமி ஓவர்டன் எடுக்கவே இல்லை. லாஸ்ட் மேட்ச் அவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு, இந்த மேட்ச் அவர் ஸ்குவாட்லயே இல்ல. சோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணனும், அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் சைடு தான் டிசைட் பண்ணனும். டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு மேட்ச். இன்னைக்கு பேட்டிங் நல்லா தான் பண்ணோம், ஆனா அதுக்கப்புறம் பவுலிங் ஒழுங்காவே பண்ணல. என்ன பண்றது, அவ்வளவுதான். போலிங் வீக்கா இருக்கு. அடுத்து தலை வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஓகே ப்ரோ, ரேட்டிங் பார்த்ததுல 10வது பொசிஷன்ல இருப்போம், அவரு முன்னேறி 8வது பொசிஷன் கொண்டு போவாரு. ஆமா, அதான் ப்ரோ நடக்கும். ஓகே ப்ரோ, ஒரு ஸ்டார் வாங்கணும்னா பேசாதீங்க ப்ரோ. நீ பேசு ப்ரோ. ப்ரோ சண்டே உங்க ஊருக்கு தான் போறோம், அப்ப அடிப்பாங்க, அப்ப பாருங்க. உலகத்துல வார் நடக்குது, எல்பிஜி சிலிண்டர் கிடைக்கல, பெட்ரோல் விலை ஏறுது, ஏன் ஐபிஎல் வச்சு டார்ச்சர் பண்றீங்க? தயவுசெய்து நிறுத்துங்க. ஏன் ப்ரோ 2 மேட்ச் தானே தோத்துருக்காங்க, அடுத்து ஜெயிக்கல ப்ரோ. நான் 2023 4 மேட்ச் பார்த்தேன் ப்ரோ, 4 மேட்சுமே ஜெயிச்சோம். 2024 2 மேட்ச் பார்த்தேன், அது கூட ஜெயிச்சோம். போன வருஷம் அந்த மேட்ச் தோத்துறானுங்க, இப்பவும் தோக்குறானுங்க ப்ரோ. எரிச்சலா வருது ப்ரோ. எப்படி எனக்கு 2013 இருந்து நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் ஒரு அன்ரியல் டவுன்ஃபாலா இருக்கு ப்ரோ. அப்பனா 18 வருஷம் கழிச்சு தானே கப்பே அடிச்சாங்க ஆர்சிபி. நம்ம தொடர்ந்து 2 மேட்ச் தோத்தது ப்ரோ, அது பிரச்சனை இல்லை ப்ரோ. 18 வருஷம் கழிச்சு அடிச்சாங்கன்னா ஓகே, இவனுங்க அடிக்கிறதுக்கு 18 வருஷம் ஆச்சு, அந்த மைண்ட் செட்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கப் அடிச்சா எப்படி ப்ரோ? இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ கப் அடிக்கலன்னா எரிச்சலா வருது. இந்த வருஷம் கப்பே யாருக்குன்னு நினைக்கிறீங்க?
என்ன சொல்றது, சிஎஸ்கே தான் தோணுது. எல்லாம் பார்த்துட்டு அழுகுதான் வருது. இதுதான் 5000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கலாம் ப்ளீஸ். நான் வெறுப்பேன் மேட்ச் என்ட்ரி நான் எவ்வளவு ரன் கொடுத்தான். சரி அடுத்த வாட்டி பஞ்சாப் நல்லா விளையாண்டாங்க. பஞ்சாப்லாம் நல்லா ப்ரோ, எல்லாமே எட்ஜ் பட்டு போச்சு ப்ரோ. எல்லா ரன்ஸும் பேட் தான் எட்ஜ் பட்டு போச்சு எல்லா ரன்ஸும். அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. நாங்களே வருத்தமா வந்துட்டு இருக்கோம் ப்ரோ. வெரி டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ இந்த மேட்ச். பட் ஆனால் இது வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ் பிக் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா இந்த ஒரு யங்ஸ்டர்ஸும் சீனியர்ஸும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் டீம். பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப புவரா இருக்காங்க. 200 ரன் அடிச்சாலும் நம்மளால வந்து அதை வந்து கண்டெயின் பண்ண முடியல. ஸோ இது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த டீம் என்ன ஆகுனா ஒரு 250 அடிச்சா மட்டும்தான் இதை வந்து இந்த டீம் ஹேண்டில் பண்ண முடியிருக்கும். இப்போ என்ன சொல்ல, குருஷியல் டாஸ்ல வந்து ருத்ராஜ் லாஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ நம்ம டாஸ் வின் பண்ணாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லா மேட்ச்மே வந்து இப்போ ஐபிஎல் ஆரம்பிச்சிருந்தே சேசிங் பண்ண டீம் தான் வின் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு மேட்ச் SRH மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம குருஷியல் டாஸ்ல வின் பண்ண ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த பவுலிங் அட்டாக் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா நடந்தே ஆகணும் பவுலிங்ல. ஸோ ஹென்ரி என்ன மாதிரி பவுலிங் போறான்னு எக்ஸாக்டா புரியவே மாட்டுது. அவர் எப்படி போடாலும் ரன் அடிச்சுட்டே இருக்காங்க. மேபி இந்த ஸ்பெக்சர் ஜான்சன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் மேபி இந்த பவுலிங் அட்டாக் வந்து கொஞ்சம் மாறணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ மேபி அகில் ஹுசேன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் இருக்காரு, ஸ்பின்னர், அவரையும் ட்ரை பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ தோனி டீம்ல இல்லாத பெரிய இம்பாக்ட் கொடுத்துட்டு தான் இருக்கு. அவர் அட்லீஸ்ட் அவர் விளையாடினாலும் சரி ஏதாவது கைடன்ஸ் பண்றதுக்கு சான்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ ருத்ராஜ் கேப்டன்ஷிப்லயும் பெரிய இம்பாக்ட் எதுவும் தெரியுற மாதிரி தெரியல. எந்த சேஞ்சஸுமே வந்து அவர் பண்ற மாதிரியே தெரியல. அதே கேஷுவலா வந்து எல்லாருக்கும் பவுலிங் கொடுக்குற மாதிரி தெரியுது. எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிசிஷனும் அவர் எடுக்க மாட்டாரு. மேபி ஃபிளமிங்கோட கோச்சிங் எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டினபிளா தான் இருக்குது இந்த சீசனாவே. ஸோ வெரி டிசப்பாயின்மெண்ட் மூமெண்ட் தான். இந்த இயர் யார் கப் அடிப்பாருன்னு? ஸோ இப்போ இருக்கிற ஐபிஎல் சீசன் வந்து பிஃபோரா இருக்கிற 17 சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மும்பை ஒரு சிஎஸ்கேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன இருக்குன்னா ஐபிஎல் வந்து எல்லா டீமே ஒரு பேலன்ஸ் ஆயிருக்கு. ஸோ எந்த டீம் வேணா கப் அடிக்கிற சான்சஸ் வந்து இப்போ ப்ராபபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு புது டீம் கப் அடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டார் பட்டேல் பரம்பரை மாதிரி எப்படி இருந்த பயிரை எப்படி ஆக்கிட்டாங்க மாதிரி எப்படி இருந்த சிஎஸ்கே இப்போ கம்பேரிட்டிவ்லி bowling வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. மற்ற டீம்ஸ்லாம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. சிஎஸ்கே bowling வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது. ஓகே, அதில் ஈவன் ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த வாட்டி 2 பிளேயர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்லேயே இருக்குது. ஃபாரின் பிளேயர்ஸை வந்து 4 பேர் வச்சு வெளியே இருக்க 2 பேருமே வந்து பெஞ்சில் இருந்து அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போவுமே சிஎஸ்கேக்கு. இந்த வாட்டி இந்த மேட்ச்சில் 2 ஃபாரின் பிளேயர் தான் யூஸே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் இந்த வாட்டியும் இல்லை. நல்லா விளையாடுச்சு, ஆனால் லக் நம்ம சைடு இல்லை. ஹோப்ஃபுல்லி we will start our winning streak from next match. என்ன ப்ரோ சொல்றது, லெகசியான ஒரு டீமு இந்த அளவுக்கு இவ்வளோ மோசமாக பண்ணிட்டு இருக்காங்க. கேப்டன்சி பெரிய பிரச்சனையா இருக்கு. எப்பவுமே நம்ம வந்து ஓப்பனிங் பவர் பிளேல ஸ்கோர் 50, 60 அது யூஸ்வலாக நடக்கிறது தான். திருப்பி பேக் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட ஃபினிஷிங்ல நிறைய பேர் இருப்பாங்க. டோனி, சிவம் தூபே, பிராவோ, ஜடேஜா அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருப்பாங்க. இந்த வாட்டி யாரும் இல்லை, புது பிளேயர்ஸ் பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மான்னு எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களும் இன்னைக்கு டெபியூ மேட்ச் தான், அவங்கள்ட்ட இருந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்லை. அவங்களும் நிறைய சொதப்பல் தான். ஃபைனல் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் வந்து பின்னாடி கீப்பர்கிட்ட விட்டுட்டு திருப்பி போய் எடுத்து சிவம் வந்து அடிக்கிற மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. பெரிய லெகசி ஆன் போர்ட் மட்டும் டீமு. 14 இயர்ஸ் பிளே ஆஃப் போயிருக்கோம், 10 இயர்ஸ் ஃபைனல் போயிருக்கோம், 5 இயர்ஸ் வின் பண்ணியிருக்கோம். பட் இவ்வளோ மோசமாக லாஸ்ட் 2 இயர்ஸாக இது பண்ணிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் பார்க்க சிரமமாக இருக்குது. கேப்டன்சி இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணணும். இருக்க பெஞ்சில் உட்காந்துருக்க பிளேயர்ஸ் அகில் ஹுசேனாக இருக்கட்டும், ஸ்பென்சர் ஜான்சஸாக இருக்கட்டும், டெவில் பிரவிஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் வச்சு தான் ஆடணுங்கிறீங்க. பட் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இல்லாதனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு பார்த்தா இப்போ சஞ்சு சாம்சனும் ருத்ராஜும் தான் இருக்காங்க. ருத்ராஜுக்கும் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சஞ்சு சாம்சன் தான் பேக் பண்ணணும். மேபி கேப்டன்சியை சேஞ்ச் பண்ணி சஞ்சு சாம்சன் கொடுத்தா ஒரு சான்ஸ் இருக்கலாம். பட் இதே மாதிரி கண்டினியூ ஆனால் ரொம்ப கஷ்டம். சேப்பாக் லெகசி ஹோல்ட் பண்ணுற ஒரு கிரவுண்டு, ஸ்பின் பிச்சு, நிறைய ஸ்பின்னர்ஸ் வச்சு நம்ம இங்கேருந்து ட்ரெயின் பண்ணி அஸ்வின் மாதிரி நீங்கள் நூர் அகமது, இம்ரான் தாகிர் இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. இப்போ நூர் அகமதுக்கு அந்தளவு டேர்ன் கிடையாது. நீங்கள் அகில் ஹுசேனை யூஸ் பண்ணலாம். 2 crores தான் எடுத்தீங்க. ஜடேஜாக்கு பதிலாக ஒரு ஆப்ஷனாக தான் அவர் எடுத்தீங்க. அவர் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு, அவரை யூஸ் பண்ணலாம். அவரும் மிடில் ஆர்டரில் உங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. மேபி இப்படியே கண்டினியூ ஆனால் இந்த இயர் கஷ்டம் தான் ப்ரோ சென்னைக்கு. ப்ரோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்ல போனால் மச் பெட்டராக இருந்துச்சு இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் பார்க்கும்போது. போன மேட்ச் 127 ஒன்றுமே வந்து சும்மா வந்துமா சுத்தமாக இல்லை டொக்கு வச்ச மாட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆடினாங்க. அந்த பேட்டிங் பார்க்க நல்லா இருந்துச்சு. பவுலிங் என்ன பவர் பிளேல கொஞ்சம் பிளான் இல்லாமல் போட்டதுக்கு அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் நல்லா பிளான் போட்டு போட்டாங்க.
பைடியாக வச்சு ஃபீல்டு வச்சு போட்டாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் எட்ஜு அங்கே எங்கே போட்டு 4 போச்சு. ஒரு பெரிய டாக்டிக்கல் மிஸ்டேக் என்னன்னா பிரசாந்துக்கு யூஸ் பண்ணவே இல்லை. அவன் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் கீழே வந்து அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கும். அப்புறம் வந்து பவுலிங் போடான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஆனால் அவனுக்கு பவுலிங் கொடுக்கவே இல்லை. போன மேட்ச் ஷாட் வந்து அவன் வந்து பவுலிங்க்கு யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு 2 லெஃப்ட் ஹேண்ட் இருந்தாங்க, அவனை கொண்டு வரவே இல்லை. ஸோ என்ன இந்த மாதிரி சின்ன டாக்டிக்கல் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிட்டோம்னா டீம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்னும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கு. போன மேட்ச்ல கொஞ்சம் ஈஸி கேட்ச் ட்ராப் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஃபீல்டிங் நல்லா கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. காலை சொல்ற ஒரு வார்த்தை தான் ப்ராசஸ். அது இப்போ இந்த மேட்ச் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கு, பார்க்க நீட்டாக இருக்கு. ஸோ போக டீம் பெட்டர் தான் ஆகும். நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு எப்படி இருக்கு ப்ரோ? சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஆனால் நாங்கள் ஜெயிப்போம் நினச்சி வரல. சிஎஸ்கேக்கு 2 பாயிண்ட் சரி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு நினச்சி வந்தோம். பட் நாங்கள் ஜெயிச்சோம், அது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ இந்த வருஷம் சிஎஸ்கே எப்படி ப்ரோ விளையாடுது? ப்ரோ இல்லை ப்ரோ, இது புது டீம் ப்ரோ. எல்லாமே யங்ஸ்டர் தான். அதனால வந்து ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். டீம் ஃபர்ஸ்ட் செட் ஆகணும். டீம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரே மேட்ச் எல்லாம் செட் ஆகாது. வரைக்கும் 2-3 மேட்ச் எடுத்து போவாங்க. இதுக்கப்புறம் வந்து புது காம்பினேஷன் ட்ரை பண்ணுவாங்க. மேபி இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற டீம் நம்மளுக்கு செட் ஆயிருச்சுன்னா இது அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வந்து இதே டீமை நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெய்னா, ஜடேஜா இவங்கலாம் இருந்த இவங்களுக்கும் அதே மாதிரி தான் யங்ஸ்டர்லாம் உள்ள வந்தாங்க. அவங்க ஒரு லீகேஜ் இது பண்ண ரெடி உருவாக்குனாங்க. அதே மாதிரி இன்னொரு லீகேஜ் நம்ம உருவாக்கணும்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அடி இருக்குதான் செய்யும். அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம்னா நம்ம